ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் திஸ் இஸ் ஜெனி ஃப்ரம் திருநெல்வேலி. நீங்கள் என்னோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டாப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர்ஸ் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டே டு டேல இருக்க எல்லா அப்டேட்ஸுமே அதை தான் அப்டேட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு போகிறோம்னு சொல்லியிருந்தோம். 2 பேக்கிங் வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி தான் எங்கே போகிறோம் என்னன்றதை நான் வீடியோ லாஸ்ட்டு சொல்லியிருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க கிளம்பியாச்சு. நம்ம இங்கேருந்து அத்தை வீட்டுக்கு போய் அத்தை வீட்டிலேருந்து தான் எல்லாருமே சேர்ந்து கிளம்புறோம். காரில் நாங்கள் போகிறோம். அண்ட் 14th நைட் கிளம்பி நாங்கள் 16th நைட்டு அல்லனா 17th நாங்கள் இங்கே வருவோம். ஸோ என்னென்னலாம் நடக்குன்றதை நான் vlogல நான் டெய்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் இது தான். நான் ஒரு பிளாக் கலர் இதுவும் ஒரு பிங்க் கலர் ட்ராக்மே நான் போட்டிருக்கேன். அதான் நான் அங்கே போயிட்டு என்னென்ன vlog எடுக்கிறேன்றதை பார்க்கலாம். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஒன்று, பேக் பேக் ஒன்று, இந்த பேக் ஒன்று, இது வந்து பாப்பாக்குள்ளது. இது 3 பேக் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். ஹாய், எங்கே போகிறோம்? ஊருக்கு. டாடா சொல்லி இவளோட ஃபுல் அவுட்ஃபிட் பாருங்க. பாப்பா உன் ஃபுல் அவுட்ஃபிட் காமி. டாடா சொல்லு. ஏய் பாய் சொல்லு. டாடா 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 மாமா ஏனா ஓ ஓடக்கூடாது. டாடா டாடா பாய். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க அத்தை. தோசை, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சு அந்த சிக்கன் பொரிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கம்மியாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் போகிறனால எல்லாமே 2 தோசை மட்டும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சட்னியுமே. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் வந்துருச்சு. காரில் எல்லா லக்கேஜும் ஏற்றிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் அன்றைக்கி தங்குறதுக்கு அழுதா, அதுக்கப்புறம் செட் ஆகிட்டா. ஆனால் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து போயிட்டோம். பாப்பா போகிறப்பே நல்லா தூங்கிட்டா. காரில் என்கிட்ட தான் இருந்தால் நல்லா தூங்கிட்டாவ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில மதுரை தாண்டி கொஞ்சம் நாங்கள் எங்கேயோ போய் நிப்பாட்டிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வந்து மறுபடியும். அண்ட் கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. காலையில் அந்த சன்ரைஸ் பண்ணுறது பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். எந்த ஊருக்குலன்றதை நான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நாங்கள் இன்றைக்கி வந்துவிட்டோம். கொடைக்கானல் பூம்பாறைன்ற ஒரு பிளேஸில் தான் நாங்கள் வந்து ரூம் எடுத்துருந்தோம். இங்கே பாரு ஹாய் சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அண்ட் இந்த மேலே இருக்கல இதில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுத்தோம். 2 ரூம் எடுத்திருந்தோம். ஃபைனலாக வந்தாச்சு ரூமுக்கு. நாங்கள் பாப்பாவுமே செம்ம ஹாப்பி தூங்கிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயப்பட்டாவ, ஆனால் செட் ஆகிட்டாவ. அதுக்கப்புறம் நம்ம ரூம் டூர் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அண்ட் உள்ளே அந்த பக்கத்து ரூம் இது சேர்ந்து எடுத்துருந்தோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் தான் வச்சுருந்தாங்க. ஹீட்ரு இருந்துச்சு, பட் ஆனால் எங்களுக்கு ஹீட்ரு ஒர்க் ஆகலை. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு இருந்துச்சு. கீழே எக்ஸ்ட்ரா மேட்ரஸுமே வச்சுருந்தாங்க. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாங் மிரர் ஒன்று இருந்துச்சு. எனக்கு லாங் மிரர் இருக்கிறதே ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வெளியே பால்கனி இருந்துச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா டேரக்ட் வியூ நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த இடம் கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ரெயின் வேறு இருந்தனால கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு நான் எங்கே போனேன்றதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.